இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்களே சொன்னீங்க, இந்த கவர்மெண்ட்டோட இன்னொரு திட்டம் வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு. இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி அவங்க பொதுவாக சொல்கிறது வந்து என்ன, எல்லாமே இருக்குது, இதில் வந்து அந்த திருமணம் பண்ணுற உரிமை, சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் மாறுபாடு இருக்குது. ஏன் அதுலேயும் சக இந்தியர்கள் மாதிரி இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டியதானே? எல்லாருக்கும் ஒரு சட்டம் அப்படின்னு இருக்கும்போது தானே அது சமமாக இருக்கும். சமத்துவம், சமூக நீதினு பேசுகிற முற்போக்காளர்களும் இந்த விஷயத்தில் பொது சிவில் சட்டம் வேணாங்கிறாங்க. அப்படிங்கிறது அவங்க வைக்கிற பொதுவான வாதம். எல்லாரும் சமமாக இருக்கணுங்கிறாங்க. இதில் அவங்க தனித்துவம் கேட்கும்போது தனியாக எங்களுக்கு வேணுங்கிறப்ப இதையும் ஆதரிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு ஓரவஞ்சம்? இதனால் அவங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுதுங்கிறது தொடர்ந்து அவங்க வைக்கிற கேள்வி. மிக நியாயமான கேள்வி. பொது சிவில் சட்டத்துக்கு நான் வருகிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த நாட்டில் உள்ள எல்லா சட்டங்களும் சமமாக இருக்கின்றதா என்பதை ஒரு பார்வை பார்க்க வேண்டும். இன்றைக்கி வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா, நம்முடைய சட்டங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சில வந்து மாநில அரசுக்கு ஏற்றக்கூடிய உரிமைகள் கொடுக்கக்கூடிய சட்டம், மற்றது வந்து மத்திய அரசுக்குள்ள சட்டம். அப்போ அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்ட்டு இரண்டு வகையாக பிரிப்பாங்க. பொதுப்பட்டியல். ஆமாம், நான் கேட்கின்றேன், அடிப்படையில் எதுக்கு இந்தியா ஒரு நாடு தானே, நீங்கள் எதற்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு வைக்கணும்? அதாவது இன்னும் சொல்ல போனால் 66 வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது, 47 வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. 47 தான் மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஏற்றக்கூடிய சட்டம். 66 அந்தந்த மாநில அரசுகள் சேர்ந்து செயல்படக்கூடிய சட்டம். அதில் ஏன் இன்றைக்கும் யூனிஃபார்மிட்டி கொண்டு வர முடியலை? இன்னும் சொல்ல போனால் அது பொதுப்பட்டியல் இப்போ அதிகம் சேர்க்கறதுக்கு எதிர்ப்பு நிறையா வருது. அது பட்டியல் வந்து மாறக்கூடாதுன்னு அது வேற. அப்போ தனித்தன்மை தமிழ்நாட்டில் நம்ம அதற்காக வேண்டி பல்வேறு விஷயங்களை எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கிறோங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் 371A பிரிவு, அது வந்து நாகாலாண்டில் வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு தனி சட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அதே போல் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 371G மிசோராமில் உள்ள பழங்குடி மக்களுக்கு வந்து தனியாக சிவில் மற்றும் கிரிமினல் சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் 19வது பிரிவு, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 19வது பிரிவு பொது இடத்தில் ஆயுதங்களை வைத்து கொண்டிருப்பதை தடை செய்கிறது. ஆனால் குர்காக்கள் மட்டும், அவர்களுடைய குர்கா இன மக்கள் மட்டும் அவங்களுடைய பாரம்பரிய கத்தியை வைத்து கொள்ளலாம் என்று சொல்லுது. அதே போல் 25வது பிரிவில் சீக்கிய மக்கள் கிருபான் வைத்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இராணுவத்தில் அல்லது காவல்துறையில் இருந்தால் தாடி வைத்து கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் தாடி வைப்பது ஒரு முஸ்லீமுடைய ஒரு பண்பாடு என்று சொல்லி ஒரு தாடி வைத்த ஒரு முஸ்லீம் இராணுவ வீரர் தாடி எடுத்தால்தான் வேலை, இல்லைன்னா வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாரபட்ச போக்கை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நாட்டில் பொதுவான விடுமுறைகள் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. கிரிமினல் சட்டத்திலையும் எடுத்துக்கிடுவோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எனக்கு பிடிக்காத அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு அமைப்புக்கு பிடிக்காத ஒரு அரசியல் தலைவருடைய குடும்பாவியை வந்து நான் நாகர்கோயிலில் எரிச்சேன்னு வச்சுக்கிறீங்களேன், எனக்கு வந்து நானோ என்னுடைய கட்சியினரோ கைது செய்யப்படுவோம். நாகர்கோயிலில் தாண்டி நம்முடைய தமிழ்நாடு எல்லையை கடந்து திருவாண்டரத்தில் போய் அந்த குடும்பாவை எரிச்சா அங்கே வந்து எனக்கு வந்து தண்டனை கிடையாது. அப்போ இதே போன்று பல்வேறு விஷயங்கள் இதே அரசியலமைப்பில் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது இந்து கூட்டு குடும்பம், அவர்களுக்கு வந்து வருமான வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ என்ன நான் குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், இதையெல்லாம் நான் தவறு என்று சொல்லவில்லை. ஏனென்றால் இந்தியா என்பது பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய, பல்வேறு கலாச்சார பண்பாடுகளுடைய, பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு கதம்ப மலர் தோட்டம். இங்கே வந்து எல்லாமே, அதாவது இங்கே வந்து MS கோல்வார்கரை சங்கப்பரிவாரனுடைய மிகப்பெரிய தலைவரை நான் இங்கே மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். அவருடைய பேச்சை தான் கலைஞர் அவர்கள் கூட மிக சிறப்பான ஒரு அறிக்கையை, பொது சிவில் சட்டம் இந்தியாவுக்கு பொருந்தாது, நீங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தால் கொலவி கூட்டில் கையை வைக்கிற வேலையை பார்க்குறீங்கன்னு மத்திய அரசை வந்து எச்சரித்திருக்கிறார். MS கோல்வார்கர் உரையை மட்டும் ஆற்றவில்லை, அவர் ஒரு இது குறித்து மிக விரிவாக ஒரு கேள்வி பதிலை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஃபார் ஹார்மனி யூனிஃபார்மிட்டி இஸ் நாட் எ நெசசிட்டின்னு சொல்கிறார்.
அதாவது ஒரு நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கு வந்து எல்லாரும் யூனிஃபார்மாக ஒன்று போல் இருக்க வேண்டும்ங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். நம்ம பாரம்பரியமாக என்ன சொல்கிறோம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் இந்த நாட்டினுடைய நிலையாக இருக்கின்றது. எனவே வந்து பொது சிவில் சட்டம் என்பது நீங்களே குறிப்பிட்டது மாதிரி இன்னைக்கு 99 விழுக்காடு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் பொதுவாக இந்த நம்ம பேசின இந்த விதிவிலக்குகளை தவிர்த்து அனைவருக்கும் வந்து பொதுவான சிவில் சட்டமும் பொதுவான கிரிமினல் சட்டம் தான் இருக்கின்றது. உதாரணமாக நான் வந்து ஹெல்மெட்டு அணிவது தமிழ்நாட்டில் கட்டாயம் என்று சொன்னால் நான் ஹெல்மெட் அணிய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் நான் சொல்ல முடியாது. அல்லது வேற ஒரு மதத்தை சேர்ந்த எல்லாருக்கும் ஒன்று தான், அந்த விதிகள் எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான். அதே நேரத்தில் வந்து திருமணம், விவாகரத்து, பாகப்பிரிவினை, அதே போல் வக்ஃபு, இந்த 4 விஷயங்களில் மட்டும்தான் இந்தியாவிலே வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, அதே போல் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து அவர்களுடைய தனியார் சட்டத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு வந்து அந்த உரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து இந்த சமூக ரீதியான, அந்த குறிப்பிட்ட சமூக ரீதியான விஷயம். இதனால் வேறு யாருக்கும் எந்த விதமான இழப்பும் ஏற்பட போகிறதில்ல. ஆனால் கிரிமினல் சட்டத்தையோ அல்லது சிவில் சட்டத்திலே எடுத்துக்கிறோமே, கமர்ஷியல் டேக்ஸு, விற்பனை வரி, நான் முஸ்லீமு ஆனாலும் நான் 2% தானே செலுத்த முடியும், நான் ஏற்கனவே ஜக்காத் 2.5% ஆனால வந்து வருமான வரி எனக்கு விலக்கு வேண்டும், அல்லது கலைஞரே அவருடைய அறிக்கையில் சொன்ன மாதிரி வங்கியில் போய் ஒரு கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடனுக்கு வட்டிக்கு செலுத்த வேண்டும், நான் முஸ்லீமு, வட்டி வந்து எங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது, ஹராம், எனவே செலுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது வந்து அந்த வங்கிக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பாதிப்பு. வருமான வரி நான் கெட்டமானு சொன்னால் நாட்டுக்கே இழப்பு. வணிக வரி என்றாலும் அதே நிலை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இதில் ஏற்பட இதில் அவங்க இன்னொரு தரப்பு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான அந்த விவாகரத்து, திருமணம், சொத்து, இது போன்ற சட்டங்கள் அனைத்தும் ஆண்களுக்கு சார்பாகவே இருக்குது. இந்து மதத்தில் ஆண்களுக்கு சார்பாக இருந்த பல சட்டங்கள் மாற்றப்பட்டு விட்டது. இதில் வந்து அந்த பெண்களுக்கு வந்து ஜீவனாம்சம், விவாகரத்துன்னு வரும்போது ஆண்களுக்கு தான் அது சார்பாக இருக்குது, பெண்கள் அந்த பல நேரங்களில் அதில் கைவிடப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற வாதமும் இந்த இதில் வைக்கிறாங்க. இல்லை, அது தவறான வாதம். இந்த முஸ்லீம் தனியார் சட்டத்தை பற்றி ஒரு வழக்கில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர்பி சேத்தி அவர்கள் சொன்ன ஒரு தீர்ப்பில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். முஸ்லீம் சட்டங்கள் அவை உருவாக்கப்பட்ட காலத்தில் அப்போது நடைமுறையில் இருந்த ஏனைய சட்ட நடைமுறைகளால் நினைத்து கூட பார்க்க இயலாத அளவிற்கு பகுத்தறிவு மிக்க புரட்சிகரமான கோட்பாடுகள் கொண்டதாக இருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த வாதம் வந்து மிகவும் மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் பெண்களுக்கு சொத்தில உரிமை இல்லை என்பதை பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்ட இந்த நாட்டில் பெண்களுக்கு சொத்தில பங்கு உண்டு என்பது சொல்வது தான் முஸ்லீம் பர்சனலாக ஒரு உதாரணம் நடைமுறையில் நிச்சயமாக இருக்கின்றது. உதாரணமாக என்னுடைய தந்தையினுடைய சொத்து, என்னுடைய தாயாருடைய சொத்து எனக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் தான் பிரித்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் மகர் கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் மற்ற இந்துக்கள் போல அவர்களும் வரதட்சணை வாங்குறாங்கிற குற்றச்சாட்டும் இஸ்லாம் மதத்தில் இருக்கு. இது மார்க்கத்தில் இல்லை, நடைமுறையில் இந்துக்களோட இதையும் பின்பற்றி கொண்டு இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் மார்க்கத்தை பின்பற்றும் போது கூடுதல் நெருக்கடியாக அங்கே உள்ள பெண்களுக்கு அமைஞ்சிருதுல்ல. நல்ல அருமையான கேள்வியை கேட்டீங்க ஜீவன். அதாவது வரதட்சணை என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. இஸ்லாமிய திருமணம் ஒரு செல்லுபடியான திருமணமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான அடிப்படை கூறுகள், அவசியமான கூறுகள் என்று சொல்வது மணமகன் மணமகள், மாப்பிள்ளை பெண் 2 பேருடைய பரிபூரணமான ஒப்புதல். இரண்டாவதாக மாப்பிள்ளை பெண்ணுக்கு, நன்றாக கவனிக்க வேண்டும், தெளிவாக சொல்கிறேன், மாப்பிள்ளை மணமகன் மணமகளுக்கு அவள் விரும்பக்கூடிய திருமண பரிசை, அதுதான் மகர் என்று அரபியில் சொல்கிறாங்க, பரிசை வந்து கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, அந்த திருமணத்திற்கு அந்த மணப்பெண்ணுடைய பெற்றோரும் தந்தையும் அல்லது தந்தை சார்பில் அதற்கு இணையான ஒருவர் கார்டியனாக, அதற்கு பொறுப்பாளராக இருக்க வேண்டும். வரதட்சணை என்பது
இஸ்லாத்திற்கு எதிரான ஒன்று. வரதட்சணையுடைய அடிப்படையில் நடைபெறக்கூடிய திருமணங்கள் இஸ்லாத்தின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய திருமணங்கள் அல்ல. நீங்கள் சொல்வது போன்று நான் மறுக்கலை, நீங்கள் சொல்கிற கூற்றை நான் மறுக்கவில்லை. வரதட்சணை வாங்கி தங்களை திருமண சந்தையில் தங்களை விற்பனை செய்து கொள்ளக்கூடிய முஸ்லீம் வாலிபர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இதுபோன்று பல்வேறு சமூக சீர்திருத்த அமைப்புகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் செய்த பிரச்சாரத்தின் காரணமாக இன்று அந்த பழக்கம் வெகுவாக குறைந்திருக்கின்றது. ஆனால் அதற்கும் பொது சிவில் சட்டத்துக்கும் தொடர்புபடுத்துவதுங்கிறது சரியான ஒரு பாகுபாடாக இருக்க முடியாது. சொல்லுவாங்க இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கின்றது, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டும் நெறிமுறையில் இருக்கின்றது என்று கான்ஸ்டிடியூஷன் அமைப்பு நிர்ணய சட்டத்தை நான் என்ன கேட்குறேன்னா, இதை விட முக்கியமாக இன்றைக்கி இது முஸ்லீம்கள் பர்சனலாக தனியார் சட்டத்தை பின்பற்றினால மற்றவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுன்னு சொல்கிறவங்க முதல்ல நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும்ங்கிறதும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துங்க. இந்த நாடு யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறதுனால தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வர்றேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்தி இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேணுங்கிறதும் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக அதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா, இப்படிலாம் ஒரு சாரார் சொன்னதுனால அரசியல் நிர்ணய சபையில் இதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டுங்கிறதுக்கு பதிலாக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் வச்சுருக்காங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான், அதாவது ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் நம்முடைய நாட்டினுடைய விஷயமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலர் ஒரு வாதத்தை கிளப்பலாம். என்ன கிளப்பலாம்னா, மேலை நாடுகளில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கிளப்பலாம். மேலை நாடுகளில் பர்சனல் லாக்கெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரிந்து ஈவன் அதாவது இங்கிலாண்டாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அல்லது ஐரோப்பா நாடுகளாக இருக்கட்டும், அங்கே வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள், அவர்கள் முஸ்லீம்களை மட்டும் நான் சொல்லலை, பல்வேறு வகையான சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய கலாச்சார பண்பாடுகளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த உலக நாடுகள் எல்லாம் இந்தியா உள்பட ஒரு ஐநாவினுடைய காவனன்ட்டில் உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் காவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று அதை சொல்வார்கள். அதாவது குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய 27வது பிரிவு மிக தெளிவாக சிறுபான்மை மக்களின் மதம் சார்ந்த கலாச்சாரம் மற்றும் அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக பொது சிவில் சட்டம் வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய வாதம். நமது கேள்விக்களம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும்.